ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியில் போகலான்னு கடகடன்னு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்த இடம்தான் கொடிவேரி அணை. இந்த டேம் யாருக்கெல்லாம் தெரியுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேம் சத்தியமங்கலம் போகிற வழியில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி வர இடமும் இது தான். நாங்கள் ஒரு பக்கமாக காரை செட்டில் பண்ணிவிட்டு உள்ளே கடகடன்னு கிளம்பிட்டோம். வாய்க்காலில் தண்ணி சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நாங்கள் அங்கேயே நின்றுட்டு இருந்திருப்போம். தண்ணியோட சலசலன்னு சவுண்டு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பா நின்னதெல்லாம் போதும், வாங்க பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னால் உள்ளே போனதும் தூரியெல்லாம் ஃபுல்லாகிடுச்சிங்க. தூரிலெல்லாம் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருந்துச்சு. குட்டீஸை விட அடல்ட்டு தான் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதேமாரி பாப்பா எதுவும் இடம் பிடிச்சிட்டா தூரி ஆடிட்டுருக்கா. நான் வந்து க்ரீனரியை பார்க்கணும், தண்ணியோட சலசலப்பை கேட்கணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். போட்டிங்கில் போகலான்னு சொன்னேன். வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டார். கொடிவேரி டேம் போய் போட்டிங்கில் போகலன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி ஆவரேஜாக போயிட்டுருக்குதுங்க ஃபால்ஸில். கூட்டமும் அவ்வளோ ஒன்றும் தெரியல. நாங்கள் 10 o'clock மார்னிங் 10 o'clock போது அங்கே ரீச் ஆகிட்டோம். ஏன்னா 10க்கு மேலே தான் வர ஆரம்பிப்பாங்க. அவங்க குட்டீஸ்லாம் மணலில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சைலண்ட்டாகவே பசி வந்துடும். சுண்டலும் மாங்காயும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு 2 hours நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். தண்ணிக்கு பாய் சொல்லிட்டு கடன்னு வெளியில் கிளம்பியாச்சு. உள்ளே போகிறப்பவே எங்கள் பாப்பா பம்பாய் மிட்டாயை பார்த்துட்டா. ஆனால் நமக்கு தெரியும் 90s கிட்ஸ்க்கெலாம் அப்போ இருந்த பம்பாய் மிட்டாய் டேஸ்ட்டு இப்போ கிடையாது. பாப்பாவுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஏதோ வாத்து மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதை நான் தான் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த சண்டேவை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.